மக்கள் அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன மருந்தை அவளுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். இதற்கு பிறகும் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகிறார். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சிகிச்சை பெறுவதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து இல்லை என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றார். அவர் சொன்னது ஒமிப்ரசோல். ஒமிப்ரசோல் என்பது அல்சர் கொடுக்கிற மாத்திரை தான் அப்பவும் சொல்றார். இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொன்ன மருந்து வேற. நாங்க சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன் ஒமிப்ரசோல். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல. கொடுக்கப்படுகிற மருந்துகளில் மருந்து இருந்திருந்தால் விசச்சாராயம் அறிஞர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல. கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம்பிரிசோல் என்கின்ற ஒரு மருந்து இல்லை, கையிருப்பு இல்லை என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த வகையில் இந்த ஓம்பிரிசோல் என்கின்ற மருந்து 4,42,00,000 மருந்து கையிருப்பில் இருக்கிறது. நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஒமிப்ரசோல். அவர் சொன்னது ஓமிப்ரசோல். ஓமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் மருந்து அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஒமிப்ரசோல் விஷ முறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்திருக்கிறாங்க. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒமிப்ரசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டா தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். சவால் விடும்போது இதை வேண்டும் என்று திட்டமிட்டு இதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட பேச சொல்றார். அது மட்டும் சொல்றார். எடப்பாடி பழனிசாமி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன்னு சொல்றார். நான் என்ன இதுக்காக நான் வேண்டுமென்றே சொல்றேன். இந்த ஏழை மக்களுடைய உயிரை எப்படி துச்சமென மதிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் எவ்வளவு பதற்றத்தோட எவ்வளவு கொந்தளிப்போட இன்னைக்கு இறந்தவர் குடும்பங்கள் சோகத்தில் இருக்கின்றார்கள். எப்படி அமைச்சர் பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை, முறையான மருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அமைச்சர் உபயோகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பாவம் நடைபெறுவதற்கு முன்பு, இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சார் திரு செந்தில்குமார் அவர்கள் 29/3/2023 அன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவை தலைவரும் அளிக்கிறார். அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றியங்களில் சர்வசாதாரண போதைப் பொருள் விற்பனை நடக்கிறது, கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறார். கிடப்புல போட்டாங்க. அப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அவையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால், அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால் மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம். இவ்வளவு 153 பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது. அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை.